அன்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இன்று நாம் சந்திக்கவிருக்கும் ஆலயம் கோட்டாறு மறை மாவட்டம் மேலராமன் புதூரில் உள்ள பரிசுத்த திருக்குடும்ப ஆலயம். மறைசாட்சி புனித தேவசகாயம் அவர்கள் இங்கு 5 மாதங்கள் சிறை வைக்கப்பட்டிருந்த பொழுது பரிசுத்த திருக்குடும்பம் அவருக்கு 3 முறை காட்சி கொடுத்த இடத்தில் கட்டப்பட்ட பரிசுத்த திருக்குடும்ப தேவாலயம். இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் அன்பான வணக்கம். மேலராமன்புதூர் பங்கு புனித திருக்குடும்ப ஆலயம் கோட்டாறு மறை மாவட்டத்தில் உள்ள 96 பங்குகளில் ஒரு பங்காக உள்ளது. மேலராமன்புதூர் சிறையில் இருந்த புனித தேவசகாயத்துக்கு திருக்குடும்பம் காட்சியளித்து துன்பத்தை எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என்று வழி நடத்தியிருக்கின்றது. திருக்குடும்பம் நமக்கும் பல்வேறு படிப்பினைகளை ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டே இருக்கிறது. திருக்குடும்பம் திருக்குடும்பம் உறவு தந்தது, திருமகனாய் சிறகு தந்தது. திருக்குடும்பம் திருக்குடும்பம் உறவு தந்தது, திருமகனாய் சிறகு தந்தது. நான் இப்போ நிற்கிற இந்த இடம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடம். பரிசுத்த திருக்குடும்ப தேவாலயத்தின் பீடத்தின் பின்புறம் இருக்க சாக்ரிஸ்ட் அறையில இந்த இருப்பட்டை குருசு அமைஞ்சிருக்கு. இதோட சிறப்பு என்ன தெரியுமா? மறைசாட்சி தேவசகாயம் அவர்களை இந்த இடத்துல தான் சிறையில் வச்சுருக்காங்க. சிறையில் அவர் இருக்கும்போது அவரை பார்க்குறதுக்கு அவருடைய மனைவி ஞானப்பூ வந்திருக்காங்க. அந்த டைமில் இந்த பகுதி முழுசும் அடர்ந்த காடாக இருந்திருக்கு. நைட்டு இருட்டும் ஆயிடுச்சு. அவங்களால திரும்பி போக முடியலையேன்னு வருத்தப்பட்டிருக்காங்க. நான் இங்கே உங்கள் கூட சிறையிலே தங்கிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே உனக்கு தங்குறதுக்கான வசதியெல்லாம் இருக்காது, நீ போ, உன்னை எப்படியாவது கடவுள் வழி நடத்துவார் அப்படின்னு தேவசகாயம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் தான் ஞானப்பூ அவர்களுக்கு ஒரு வானதூதர் காட்சி கொடுத்து அவர்களை வழி நடத்தியிருக்காங்க. இந்த சம்பவத்தை வடக்கம்குளம் ஃபாதர் புட்டாரி அவர்கள் தேவசகாயம் அவர்களின் சிறையில சந்திக்க வரும்போது சொல்லியிருக்காங்க. இதை நினைவு கூறும் விதமா இந்த இருப்பட்டை குருசுல வானதூதரோட படத்தை பதிச்சு தேவசகாயம் அவர்கள் சிறைச்சாலையில வழிபடுறதுக்கு ஃபாதர் புட்டாரி அவர்கள் கொடுத்திருக்காங்க. மறைசாட்சி தேவசகாயம் அவர்கள் இறந்ததுக்கு பின்னாடி இந்த கல் குருசை காவல் கிணறு வேளாங்கண்ணி மாதா குருசடியை பராமரிச்சுட்டு வந்த மாதவடியான் புண்ணியவாளன் இந்த கல்குருசையும் பராமரிச்சுட்டு வந்தாரு. அவருடைய கல்லறையும் இங்க தான் தேவாலயத்துக்கு அருகில் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கின்ற மக்கள் தோமாவளி வந்தவர்களாக கிறிஸ்தவத்தை தழுவிய மக்களாக திகழ்கிறார்கள். எங்கள் முன்னோர்களுக்கெல்லாம் தோமா பட்டம் வைத்துதான் பெயர்கள் அமைய பெற்றிருக்கின்றன. ராமன்புதூர் என்கிறது ஒரு அரச சபையிலே ஒரு மண்டலமாக திகழ்ந்த ஒரு ஊர். அதற்காக ஒரு தளவாயும் நிறைவேற்றப்படுகின்றார். அப்படி பல மண்டல இங்கே பல ஊர்கள் இந்த ராமன்புதூரில் அங்கம் வகிக்கின்றன. ராமன்புதூர் மண்டலத்திலே ராமன்புதூர் உருவாகுவதற்கு காரணமே மன்னர் ராமவர்மா. அதனால் அந்த பெயரிலே அவருடைய பெயரிலே அவர் தர்மராஜா என்று அழைக்கப்பட்டதனாலும் மக்களோருக்கு நல்ல சேவைகள் செய்ததினாலும் அந்த பெயரிலே ராமன்புதூர் என்று அழைக்கப்பட்டு வந்தது. கொட்டாரம் என்பது ராஜா இருக்கின்ற ஒரு அரண்மனை. அப்போ அந்த கொட்டாரம் இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சியாளர் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம்தான்
பழைய அரசர் காலத்திலேயே கொட்டாரமாக திகழ்ந்து வந்தது. அதுவும் இந்த ராமன்புதூரிலே இருக்கின்றது. தோமையார் வழி கிறிஸ்தவர்களான இவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய இன்னல்களை சந்தித்தனர். 18ஆம் நூற்றாண்டின் துவக்கத்திலேயே ராமன்புதூர் பகுதியில் கிறிஸ்தவம் துளிர்விட ஆரம்பித்தது. புனித சவேரியாரின் வருகைக்கு பின் இயேசு சபை குருக்கள் கிறிஸ்தவம் வளர தொடங்கிய இடங்களில் எல்லாம் கல் குருசுகளை நிறுவி ஜெப வழிபாடுகளை நடத்தினர். 1745ஆம் ஆண்டு மே 14இல் வடக்கன்குளம் திருக்குடும்ப ஆலயத்தில் அருள் தந்தை ஜான் பாப்டிஸ்ட் புட்டாரியிடம் திருமுழுக்கு பெற்று நீலகண்டன் என்ற தனது பெயரை தேவசகாயம் என மாற்றினார். அந்த ஆண்டே ஜான் பாப்டிஸ்ட் புட்டாரி அவர்கள் திருவிதாங்கூர் இளவரசர் ராமவர்மனிடம் அனுமதி பெற்று ராமன்புதூர் பகுதியில் ஓர் ஆலயத்தை கட்டத் தொடங்கினார். ஆனால் அதற்கு அனுமதி தர உயர் சமூகத்தை சேர்ந்த ஆளுநர் மறுத்தார். கிபி 1751இல் மறைசாட்சி தேவசகாயம் அவர்கள் தலவாய்புரத்தை ஒட்டிய ராமன்புதூர் பகுதி சிறைக்கு கொண்டு வரப்பட்டார். ஜூன் முதல் நவம்பர் 15ஆம் நாள் வரை கிட்டத்தட்ட 5 மாதங்கள் இங்கு சிறையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார். இங்கு அவரது போதனையால் பலர் கிறிஸ்துவத்தை தழுவினர். பரிசுத்த திருக்குடும்பம் அவருக்கு காட்சி கொடுத்த இடம் புட்டாரி அவர்கள் ஆலயம் கட்ட துவங்கிய இடத்தில்தான். ராமன்புதூர் பகுதியில் கத்தோலிக்க கிறிஸ்தவம் மிகுந்த ஆற்றலுடன் பரவியதற்கு மறைசாட்சி தேவசகாயம் அவர்களின் சாட்சிய வாழ்வே காரணம். புனித தேவசகாயம் அவர்கள் 1752 ஜனவரி 14ஆம் தேதி ஆரல்வான் மொழியிலே கொலை செய்யப்படுகின்றார். அதன் பிறகு இங்கே கிறிஸ்தவனுடைய மக்களுடைய எழுச்சிகள் வேகமாக வளரத் தொடங்கியது. இங்கே அவர் சந்தித்த இந்த குருசும் அதை பராமரிப்பதற்கு போர்ச்சுகீசிய முறைப்படி அமைப்பதற்கு கட்டடம் கட்டி அதற்கான முயற்சிகள் எல்லாம் அன்றைய காலகட்டத்திலே ஜேசு சபை பங்கு தந்தையர்களால் முயற்சி எடுக்கப்பட்டு கட்டப்பட்டு வந்தது. அது மக்கள் வழிபட்டு வந்தார்கள். அந்த காலகட்டத்திலே மாதவடியான் புண்ணியவாளன் என்று சொல்லப்படுகின்ற புண்ணியவாளன் அவர்தான் இந்த குருசியை பராமரித்து அவர் இருந்த காலகட்டத்திலே அனந்தநகர் பக்கத்திலே அவரால் கைப்பட ஒரு குருசியும் கட்டி இரண்டையும் பராமரித்து வழி நடத்தி வருகின்றார். அந்த 2 குருசிகளையும் இங்கே ஊரில் உள்ள மக்கள் பராமரித்து வந்தார்கள். பின்னாளில் மணிக்கட்டியார் என்று அழைக்கப்படுகின்றவர் அதை பராமரித்து வந்தார். இங்கே இருந்த பெரியவர்கள் 2 குருசுக்கும் கல் குருசு 2 குருசிற்கும் அனந்த நகரில் இருந்த குருசிற்கும் இங்கே ராமன்புதூரில் அமைக்கப்பட்ட குருசிற்கும் மாலைகளை இட்டு திருவிழாக்களை நடத்தி வந்திருக்கின்றார்கள். அப்படிதான் பல திருவிழாக்கள் நடந்து பின்னாளில் ஆலயம் கட்ட வேண்டும் என்ற பழைய முன்னாடி ஏற்கனவே அழித்து விட்டார்களே என்ற எண்ணத்தில் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற எண்ணத்திலே முதலில் அந்த குருசி இருந்த முன்பு பனை ஓலைகளாலும் பின்பு ஓலைகளாலும் அதன் பின்பு ஓடுகளாலும் கட்டி இங்கே பராமரித்து வந்திருக்கின்றார்கள். கிபி 1847இல் கோட்டாறு பங்கின் கீழ் 87 கிளை பங்குகள் இருந்திருக்கின்றன. குருசடி கோட்டாறு பங்கின் கிளைப்பங்காக செயல்பட துவங்கிய நாளிலிருந்தே மேலராமன் புதூரும் குருசடி பங்கின் ஓர் அங்கமாக இருந்து வந்துள்ளது. 1930இல் கோட்டாறு ஓர் தனி மறை மாவட்டமாக உருவெடுத்தது. 1936இல் தான் குருசடி தனி பங்காக உயர்த்தப்பட்டது. 1940ஆம் வருடம் குருசடி பங்கிற்கு பங்கு தந்தையாக அருள் திரு ரிச்சர்ட் ரொசாரியோ அவர்கள் நியமிக்கப்பட்டார். அதன் பிறகு குருசடி பங்கின் கீழ் இருந்த எல்லா ஊர்களும் தங்களுக்கென கிளை பங்கும் ஆலயமும் வேண்டும் என்ற முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஒவ்வொரு ஊர்களுக்கும் தனியாக ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் இங்கே இருந்த குருசு தேவசாயம் பிள்ளை அவர்களால் வழிபட்டு வணங்கிய குருசு தான். அந்த குருசு இருந்து பராமரிக்கப்பட்ட வந்த குருசியை தான் இருந்த இடத்திலே ஒரு ஆலயம் கட்டலாம், அதற்கு முன்பு நம் முன்னோர்கள் இருந்த கல்லறையை இடித்து விட்டு ஒரு ஆலயம் கட்டிவிடலாம் என்ற எண்ணத்திலே 1944 ஒரு எண்ணத்தை எடுத்து இங்கே உள்ள பெரியவர்கள் ஒரு ஊர் கூட்டத்தை கூட்டுகின்றார்கள், பொதுக்கூட்டு கூட்டத்தை. அதற்காக ஒரு தலைவராக விஸ்வநாதன் அவர்களை தலைவராகவும் எடுத்து அதற்கான நடைமுறையை எடுக்கின்றார்கள். அந்த முயற்சியை எடுக்கின்ற பொழுது
சில பேருக்கு சின்ன கருத்து வேறுபாடு காரணமாக இங்கே வேண்டாம், நாம் இன்னொரு இடத்தை தேர்வு செய்யலாம், பொதுவாக ஒரு இடத்தை தேர்வு செய்யலாம், கல்லறை தோட்டத்தை இடிக்க வேண்டாம் என்று சொல்கின்றார்கள். அப்படி சொல்கின்ற பொழுது தேவசாயம் பிள்ளை இங்கே வழிபட்டு சென்ற காரணத்தினால் நாம் இங்கே தான் திருக்குடும்ப காட்சி கொடுத்த இடம் இங்கே தான், அதனால் இங்கே ஆலயம் கட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே பெரியவர்கள் இங்கே கட்டுவோம் என்று அதற்காக முயற்சி எடுக்கின்றார்கள். 1949 ஆரம்பிக்கப்பட்டு 1971 முடிக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 17 வருடங்கள் ஆலய வேலைகள் செய்து ஆஸ்பிட்டா சீட்டில் ஒரு ஆலயத்தை கட்டுகின்றார்கள். அப்பொழுது ஆஞ்சிசாமி ஆண்டை அவர்களால் இந்த ஆலயம் மந்திரிக்கப்பட்டு திறந்து வைக்கப்படுகிறது. முன்னால் கோபுரம் ஒன்று வேண்டும் என்ற எண்ணத்திலே ஆரோக்கிய சுவாமி ஆண்டகை இருக்கின்ற பொழுது அதுவும் கட்டப்பட்டது. குருசடி பங்கின் கிளை பங்காகவே செயல்பட்டு வந்த மேலராமன் புதூர் பங்கு 19/11/1989 வருடம் தலவாய்புரம், அனந்தநகர் ஆகிய கிளை பங்குகளை உள்ளடக்கிய தனி பெரும் பங்காக உருவெடுத்தது. அப்போது 1500 குடும்பங்களை சேர்ந்த 6700 மக்கள் உறுப்பினர்களாக இருந்தனர். முதல் பங்கு தந்தையாக அருள் தந்தை அருளப்பன் பொறுப்பேற்றார். ஆலயத்தின் மேலே கூரைகள் ஆஸ்பிட்டா சீட்டுகளால் வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஆஸ்பிட்டா சீட்டுக்குள்ள கொஞ்சம் வருடங்கள் ஆன காரணத்திலே தண்ணீர் மழை நேரத்திலே தண்ணீர் எல்லாம் ஒழுகிய காரணத்தினால் 2010 புது கோயில் கட்டலாம் என்கின்ற எண்ணத்தை முன்னெடுத்து அன்றைக்கும் அதே பங்கு தந்தை அருளப்பன் அடிகளார் இங்கே புதிதாக 2வது முறையாக இங்கே பங்கு தந்தையாக வந்திருந்தார். அப்பொழுதுதான் அந்த ஆலயத்தை புதிதாக கட்ட வேண்டும் என்ற எண்ணத்திலே அதற்கான பணிகளை முன்னெடுத்து அன்றைய ஆயர் பீட்டர் ரெமிஜியூஸ் அடிகளார் ஆண்டகை அவர்களிடம் முறையிட்டோம். அவர்களும் அதற்கு அனுமதியை கொடுத்தார். இன்று நாம் காணும் இந்த அழகிய திருக்குடும்ப ஆலயம் 28/12/2014 அன்று அன்றைய கோட்டாறு மறைமாவட்ட ஆயர் பீட்டர் ரெமிஜியஸ் அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டது. தற்போதுள்ள ஆலயம் 5வது முறை புதுப்பிக்கப்பட்ட ஆலயமாகும். ஆலயம் கோத்திக் கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்டுள்ளது. ஆலயத்தின் உயரம் 133 அடி, நீளம் 163 அடி, அகலம் 53 அடி. ஆலயத்தின் மைய பகுதியில் பரிசுத்த திருக்குடும்பத்தின் சுரூபமும், அதற்கு கீழே 4 நற்செய்தியாளர்களின் சுரூபமும், புனித பவுல் மற்றும் பேதுருவின் சுரூபமும் வைக்கப்பட்டுள்ளது. ஆலயத்தின் பீடம் பிரம்மாண்டமான அழகிய மர வேலைப்பாடுகளினால் செய்யப்பட்டுள்ளது. பீடத்தின் நடுநாயகமாக நற்கருணை பேழையும் அதன் மேல் பகுதியில் இயேசுவின் பாடுபட்ட சொரூபமும் அமைந்துள்ளன. பாடுபட்ட சொரூபத்தின் இரு புறங்களிலும் 6 பேழைகள் வைக்கப்பட்டுள்ளன. அதில் வலப்புறத்தில் உள்ள முதல் பேழையில் தேவசகாயம் அவர்களின் அருளிக்கம் வைக்கப்பட்டுள்ளது. உச்சியில் இத்தாலியிலிருந்து தனிச்சிறப்புடன் கொண்டு வரப்பட்ட திருக்குடும்ப சொரூபம் வைக்கப்பட்டுள்ளது. பொதுவாக திருக்குடும்ப சொரூபத்தில் இடப்புறம் மாதாவும் வலப்புறம் வளனாரும் வீற்றிருப்பார்கள். ஆனால் இந்த சொரூபத்தில் இடப்புறம் புனித வளனாரும் வலப்புறம் தேவ மாதாவும் வீற்றிருக்கிறார்கள். உலகில் 3 சொரூபங்கள் மட்டுமே இதே போன்று இருக்கின்றன. ஒன்று இத்தாலி, இன்னொன்று பிரான்ஸ், 3வது இந்தியாவில் உள்ள இந்த ஆலயத்தில் உள்ளது. ஆலயத்தின் இருபுறமும் ஜன்னல்களில் பெல்ஜியம் நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட பல வண்ண கண்ணாடிகள் பொருத்தப்பட்டுள்ளன.
மரங்களினால் ஆனது. இதற்காக மரங்கள் நாகர்கோவிலில் வெட்டப்பட்டு மாமல்லபுரத்திற்கு அனுப்பப்பட்டு அங்குள்ள சிற்ப கலைஞர்களால் அழகுற செதுக்கப்பட்டுள்ளது. பீடத்தின் வலப்புறம் அன்னை மரியாவுக்கு வானதூதர் மங்கள வார்த்தை கூறியதும், அன்னை மரியா எலிசபெத்தை சந்தித்ததும், பரிசுத்த ஆவி அன்னை மரியாவின் மீதும் திருத்தூதர்களின் மீதும் இறங்கியதும் அழகாக செதுக்கப்பட்டுள்ளது. பீடத்தின் இடப்புறம் 12 வயதில் காணாமல் போன சிறுவன் இயேசு கோவிலில் கண்டுபிடிக்கப்பட்டதும், அன்னை மரியா விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டதும், இயேசுவின் முதல் புதுமையாகிய தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியதும் அழகாக செதுக்கப்பட்டுள்ளது. திருக்குடும்ப ஆலயத்தின் திருவிழா செப்டம்பர் மாதம் கடைசி வெள்ளி கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாட்கள் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. எங்களது ஊர் திருவிழாவானது மிகவும் ஆடம்பரமாகவும் சிறப்பாகவும் நடைபெறும். ஒவ்வொரு நாள் திருப்பலியும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பங்கு மக்கள் பல சபைகள் இயக்கங்கள் இருக்கிறது, அதன் மூலம் நடத்துவார்கள். 9ஆம் திருவிழா காலையில் எல்லா மக்களும் நோயாளிகளும் குணமடையும் வகையில் பங்கு தந்தை அவர்கள் ஒரு சிறப்பு திருப்பலி நடத்த ஏற்பாடு செய்துள்ளார்கள். அது எல்லா வருடமும் காலை 10 மணிக்கு நடக்கும். 9ஆம் திருவிழா மாலை சிறப்பு ஊர் நிர்வாக குழுவினர் பாடகர் குழுவினர் சிறப்பிப்பார்கள். திருப்பலி முடிந்தவுடன் 10 மணி அளவில் எங்களுடைய தேர் எடுக்கப்படும். இந்த தேரானது கோயில் வளாகத்திலிருந்து ஆரம்பித்து எங்களுடைய ஊரை முழுமையாக சுற்றி இறுதியில் ஒரு 3:30-4 மணி அளவில் இருப்பு இருக்கும். சப்பரம் இருப்பு இருந்தவுடன் ஒரு வான வேடிக்கை சிறப்பு நடத்துவோம். அது முடிந்தவுடன் காலையில் 7 மணிக்கு 10ஆம் திருவிழா சிறப்பு திருப்பலி நடைபெறும். இதனை எங்களுடைய ஊரினுடைய பாடகர் குழுவினர் மற்றும் வழிபாட்டு குழுவினர் நடத்தி சிறப்பிப்பார்கள். மாலை 3 மணி அளவில் மீண்டும் தேர்ப்பவனி இருக்கும். இந்த தேர்ப்பவனியானது எங்களுடைய கோயில் வளாகத்தை மட்டும் சுற்றுவோம். 3 மணிக்கு ஆரம்பித்தால் 5 மணி 6 மணி அளவில் இருப்பு இருக்கும். தேரானது இருப்பு இருந்தவுடன் எங்களுடைய ஊரில் தேர் திருப்பலி சிறப்பாக நடைபெறும். இந்த திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் எங்களுடைய ஊரிலிருந்து கல்யாணம் பண்ணி வெளியூரில் இருக்கும் பெண்கள். ஏனென்றால் சிறு வயதிலேயே ஊரில் அவங்க சிறப்பாக கோயிலுக்காக சில சேவைகள் செய்திருப்பார்கள், ஈடுபட்டிருப்பார்கள். அவர்கள் திருவிழாவை சிறப்பிக்க ஊருக்கு வரும்போது அவர்களுக்கு ஒரு பெருமைப்படுத்தும் வகையில் 10ஆம் திருப்பலியை அவங்க சிறப்பிப்பார்கள். அவர்களுடன் சிறார் பாடகர் குழுவினரும் சேர்ந்து சிறப்பிப்பார்கள். தேர் திருப்பலி முடிந்தவுடன் எங்களுடைய திருக்கொடியானது இறக்கப்படும். எங்களுக்கு 1960 வச்சது கொடிமரம். அது ரொம்ப பழசாயிட்டு. ஸோ அதனால் நாங்கள் அந்த பழசு அது விழுந்து உடையிற சூழ்நிலையாக ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருக்கும் காரணத்தால் அந்த கொடிமரத்தை மாற்றி ஆகணும்னு இருக்குது. 1960 ஒரு தொம்மைங்கிற ஒரு ஃபேமிலியோட சேர்ந்தவங்க தான் இந்த கொடிமரத்தை வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அதை மாற்றிக்கிட்டு புதிய கொடிமரம் ரொம்ப அழகாக வடிவமைச்சு பல ஊர்களில் இருக்கிற மாதிரி நாங்களும் வச்சுருக்கோம். புனித தேவசகாயம் சிறை வைக்கப்பட்டிருந்த சிறைச்சாலை இன்றைய ஆலய வளாகத்தில் இருந்ததால் ஆரம்பம் காலம் முதலே நோயாளிகள் இங்கு வந்து சாவடியில் தங்கி குணம் பெற்று செல்லும் புண்ணிய தலமாக விளங்கியது. குறிப்பாக இந்த திருத்தலத்திற்கு தவக்காலத்தில் பல்வேறு பகுதியிலிருந்து பல திருப்பயணிகள் தங்களுடைய குடும்பமாகவும் தங்களுடைய பங்கில் இருந்தும் இங்கு வந்து தங்கி செல்வது வழக்கமாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த திருத்தலத்தில் வந்து செல்லும் அனைத்து பக்தர்களும் தங்களுடைய நேர்ச்சைகளை இங்கு வைத்து செல்கிறார்கள். சென்ற வருடம் ஒரு நேர்ச்சை வைத்திருந்தார்கள் என்றால் இந்த வருடம் அதற்கு நடந்த நன்மைகளை அவர்கள் இங்கு கூறுவதும் இங்கு திருப்பலி நிறைவேற்றி செல்வதும் வழக்கமாக அமைந்திருக்கிறது. திருக்குடும்பம் உறவு தந்தது, திருமகனாய் சிறகு தந்தது. திருக்குடும்பம் உறவு தந்தது, திருமகனாய் சிறகு தந்தது. ஆலயத்தின் வலப்புற முன்பக்க வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள மிக்கேல் அதிதூதர் சொரூபம் மிக்கேல் தெரு மக்களால் ஆலயத்திற்கு கொடுக்கப்பட்டது. மிக்கேல் அதிதூதரின் பாதுகாவலும் திருக்குடும்பத்தின் பராமரிப்பும் நோயாளிகளுக்கும் பேய் பிடித்தவர்களுக்கும் சுகமளிக்கும் அருமருந்தாக விளங்கியது. இன்றும் பல்வேறு வேண்டுதல்களோடு திருக்குடும்ப ஆலயத்திற்கு வருபவர்கள் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற பெற்று செல்கின்றனர். அன்றாடம் எண்ணற்ற புதுமைகள்
அற்புதங்கள் நடக்கின்றன. ஒருவர் ராஜபல அப்படி ஒரு நோயோட வந்து இவ்வளவோ இடத்துல அந்த நேரம் மருத்துவ உதவிகள் மருத்துவ வசதிகள் ரொம்ப இல்லாத நேரத்திலையும் இங்கெல்லாம் பார்த்துட்டு முடியாத கட்டத்தில் எங்கள் ஊரில் வந்து இந்த மிக்கல் சம்சார் மின்னுக்கு தான் வந்திருந்து தினம் ஜபம் செய்து அவங்க வந்து எல்லாரும் அவங்களுக்காக ஜபம் செய்தாங்க. அவர் ஒரு மாதத்துக்குள்ள முழு நலம் பெற்று வீடு திரும்பினாரு. எனக்கு ஒரு வீட்டில் ஒரு குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், மனவேதனையா இருக்கலாம், நோயா இருக்கலாம். நான் அந்த திருக்குடும்பத்திட்ட பகல்ல யாரும் இல்லாத நேரம் வந்து அழுது ப்ரேயர் பண்ணிட்டு போவேன். எனக்கு ஒரு வாரத்துல எனக்கு கைக்கு மேல கூட அப்படிப்பட்ட திருக்குடும்பம் இந்த திருக்குடும்பம் கேட்ட வரம் கொடுக்கும், உடனடியாக கேட்ட வரம் கொடுக்கும். அவைய திருக்குடும்பத்தை போல எங்களை வாழ வைக்கிறது இந்த திருக்குடும்பம் தான். 2023 மே 1ஆம் தேதி சரியாக ஒரு 11:30 மணி அளவில் நான் பணக்குடிக்கு செல்லும்போது எதிர்பாராத விதமாக என் பின்னால் வந்த வண்டி என்னை இடித்து தள்ளியது. நான் என்ன நடந்தது என எனக்கு தெரியாது. நானும் எனது மனைவியும் எனது பேரன் கேவினும் வண்டியில் இருந்தோம். பணக்குடியில்தான் எனது தங்கை வீடு உள்ளது. அங்கே செல்வதற்கு வந்தவன்தான். அவர்கள் தகவல் அறிந்து உடனடியாக அந்த இடத்திற்கு வரும்போது அந்த இடத்தில் இருந்த கூட்டம் ஏகദേശம் 100-150 ஆட்கள் இருக்கும் என்று கூறினார்கள். அவர்கள் அனைவரும் அந்த பெரியவர் காவல் கிணறு தாண்டுவதற்கு முன்னால் இறந்து விடுவார், எனது அந்த அம்மா உடனே ஹாஸ்பிட்டலில் கொண்டு சென்றால் பிழைக்கலாம் என்று கூறவே எனது சொந்த தங்கையும் எனது தம்பி இப்பொழுது இங்கே ஊர் செயலாளராக இருக்கிறான், இருவரும் அழுது கொண்டே மனுவேல் ஆஸ்பத்திரிக்கு வந்தார்கள். நான் உயிருடன் வந்தேன். அடுத்த நாள் காலை எனக்கு ஞாபகம் வந்தவுடன் அவர்களிடம் சொன்னேன், உங்கள் ட்ரீட்மெண்ட் இல்லை என்றாலும் எனக்கு நிச்சயமாக எனது திருக்குடும்பமும் தேவசகாயம் பிள்ளையும் என்னை மீண்டும் ஒரு முறை மக்கள் பணி செய்ய என்னை வரவழைப்பார்கள் என்று நம்பிக்கையோடு கூறினேன். என்னை வழிநடத்தும் திருக்குடும்பத்திற்கு நன்றி. ஆலயத்தின் முன்புறம் உள்ள நித்திய சகாய மாதா குருசடியானது தொம்மை மாதவடியான் மகன் ஏசுதாசன் திருக்குடும்ப ஆலயத்திற்கு அர்ப்பணித்த இடத்தில் சவரிமுத்து மரிய செபஸ்தியான் குடும்பத்தால் குருசடி கட்டப்பட்ட ஆலயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. குருசடி பங்கு தந்தையாக இருந்து வேலூர் மறைமாவட்ட ஆயரான மேதக அந்தோணிமுத்து ஆண்டகையால் இக்குருசடியானது 16/7/1970 அர்ச்சிக்கப்பட்டது. ஆலயத்தின் முன்புறம் உள்ள லூர்தா அன்னை கெபி 1953ஆம் வருடம் திரு தாமஸ் அவர்களின் குடும்பத்தால் கட்டப்பட்டு ஆலயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. ஜாக்கப் தெருவில் புனித அந்தோனியார் குருசடியும் அனந்தநகர் சந்திப்பில் மாதவடியான் புண்ணியவாளன் பராமரித்து வந்த கல் குருசுவும் புனித அந்தோனியார் குருசடியும் அமைந்துள்ளன. திங்கள், செவ்வாய், புதன், வெள்ளி, சனி ஆகிய நாட்களில் காலை 6 மணிக்கு திருப்பலியும், வியாழக்கிழமை காலை 6 மணிக்கு ஜெபமாலையும், அதனைத் தொடர்ந்து திருக்குடும்ப நவநாள் திருப்பலியும் நடைபெறுகிறது. எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 6 மணிக்கு திருப்பலியும் மாலை 5:30 மணிக்கு திருப்பலியும் நடைபெறுகிறது. மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலியும், மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு மலையாளத்தில் திருப்பலியும் நடைபெறுகிறது. மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு ஜெபமாலையும், அதனைத் தொடர்ந்து குணமளிக்கும் திருப்பலியும் நடைபெறுகிறது. அடைகாக்கும் அரியன்னை இளங்கன்னி மாமரி, அடைகாக்கும் அரியன்னை இளங்கன்னி மாமரி, அருள் தாங்கும் நிழலாக எழில் சூசை மாமுனி, திருக்குடும்பம் திருக்குடும்பம் உறவு தந்தது, திருமகனாய் திருமகனாய் சிறகு தந்தது. நம்பிக்கையோடு பல பக்தர்கள் வருகின்றார்கள், பலன் பெறுகின்றார்கள். 2 நிகழ்வை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஒன்று, இதய நோயினால் பாதிக்கப்பட்டவர் பல மருத்துவர்களை சந்திக்கின்றார், அவருக்கு சுகம் கிடைக்கவில்லை. புனித திருக்குடும்பத்தை நம்பிக்கையோடு நாடுகின்றார்.
சுகம் கிடைத்தது. ஆகவே தொடர்ந்து நன்றி உள்ளவராக பலருக்கு சேவை செய்கின்றார். இன்னொரு நிகழ்வையும் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். ஆலய பீடத்திலே ஒருவர் வேலை செய்து கொண்டிருந்தார். ஒரு கம்பியை அப்புறப்படுத்துவதற்கு அவர் விரும்புகிறார். புனித திருக்குடும்பம் அவரை தடுத்து விட்டது ஒரு சக்தியினால். பின்புதான் அவர் கண்டுகொள்கின்றார், அந்த கம்பியிலே மின்சாரம் இருந்தது. கடவுள் திருக்குடும்ப வழியாக அங்கு உதவி செய்ததை நன்றி உள்ளவராக அவர் ஏற்று பிறர்பு பணிகளிலே மிகவும் ஆர்வத்தோடு ஈடுபட்டு வருகின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்பிக்கையோடு பல பக்தர்கள் பல இடங்களில் வருகை தருகின்றார்கள். பல்வேறு விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டு மகிழ்வோடு செல்கின்றார்கள். அனைவரும் நம்பிக்கையோடு புனித திருக்குடும்பத்தை தேடி வருவோம். இறையாசி நிறைவாக பெறுவோம். கோட்டாறு மறைமாவட்டத்தின் தவக்கால திரியாத்திரை திருத்தலத்தில் 3வது திருத்தலமான மேலராமன் புதூர் பரிசுத்த திருக்குடும்ப தேவாலயத்தை எப்படி அடையலாம்? நாகர்கோவில் அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகர்கோவில் வடசேரி புறநகர் பேருந்து நிலையத்திலிருந்து 4.3 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகர்கோவில் ரயில் நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும், புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கன்னியாகுமரியிலிருந்து 19 கிலோமீட்டர் தொலைவிலும், அருகிலுள்ள விமான நிலையமான திருவனந்தபுரத்திலிருந்து 72 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. மறைசாட்சி புனித தேவசகாயம் அவர்கள் சிறைப்பட்டிருக்கும் பொழுது திருக்குடும்பமாக காட்சியளித்த இடத்தில் கட்டப்பட்டிருக்கும் இந்த பரிசுத்த திருக்குடும்ப தேவாலயத்திற்கு நீங்களும் குடும்பத்தோடு வாருங்கள். இறையாசிரை பெற்று செல்லுங்கள். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.